Hi everyone, welcome to CSE in Tamil. Hi everyone. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைம் அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் இது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது என்னது நைம் அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நைம் அப்படிங்கிற அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்படி க்ரியேட் பண்ணுறது மூலமாக நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெடிக்ஷன் அண்ட் தென் ஸோ மெனி ஃபீச்சர்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம் இந்த நைம் சாஃப்ட்வேர் மூலமாக. இது என்னது ப்ரெடிக்ஷன் அப்படின்னா என்னது, இந்த ப்ரெடிக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக் மார்ட்டில் வந்து 2020 வந்து இயரில் வந்து ஒரு சேல்ஸ் டேட்டா வந்து ஒரு பர்டிகுலர் அதாவது 1500 ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு 10 ஸ்டோரில் வெவ்வேறு சிட்டிஸ்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில அட்ரிபியூட்ஸை வச்சுட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அண்ட் தென் ஒவ்வொரு ஸ்டோரையும் நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். எந்தெந்த அப்படின்னு சொல்லிட்டு அட்ரிபியூட்ஸ் மூலமாக நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். இந்த டேட்டாவை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ரெடிக்டிவ் மாடல் வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். இந்த ப்ரெடிக்டிவ் மாடல் பில்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்டோரில் எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகுதுங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நைம் வந்து இந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணி காமிக்கிறதுல வந்து, அதாவது பேசிக் விஷுவலைசேஷன் அல்லது லீனியர் ரெக்ரெஷன் மெஷின் லேர்னிங்கில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அண்ட் தென் அதோட அட்வான்ஸ்டு டீப் லேர்னிங் அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நமக்கு வந்து ஒரு விஷுவலைசேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுல வந்து நைம் அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம பண்ணலாம். இது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறனால யார் வேணால் எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து ப்ரௌசரில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் நைம் அனாலிட்டிக்ஸை. இன்றைக்கி வந்து வீடியோவில் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் நைமில். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடு பார்த்திங்கன்னா, ப்ரௌசரில் போயிட்டு www.knime.com அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து டவுன்லோட் நைம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டா அடுத்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நைம் அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்மை எப்படி 3 சிம்பிள் ஸ்டெப்ஸில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதிலேயே கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்தெந்த ஓஎஸுக்கு நீங்கள் நைமை வந்து டவுன்லோட் பண்ணணுங்கிற விஷயத்த கேட்கும். ஐதர் விண்டோஸா லினக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ சப்போஸ் நமக்கு விண்டோஸ் அப்படின்னா நம்ம வந்து இந்த டவுன்லோட் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து என்ன கேட்கும்னா, ப்ரைவசி பாலிசி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணால் தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நைமை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, டேரெக்டாக வந்து சில இதில் லான்ச் ஆகிடும். சில இதில் என்ன பண்ணணும்னா ஜிப் ஆகிட்டு இண்டிவிஜுவலாக எக்லிப்ஸையும் நைமையும் வந்து நம்ம அன்சிப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்லிப்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னா நோ ப்ராப்ளம். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம eclipse.exe வந்து அன்சிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து knime.exe வந்து அன்சிப் பண்ணிடுறது. ஸோ கிளிக் பண்ணிடுவோம் அங்கே டவுன்லோட் பண்ணதில். அதை கிளிக் பண்ணோடனே அது என்ன கேட்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம அது எந்த பிளேஸில் வைக்கணும் அப்படின்ற டேட்டா ட்ரைவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ரௌஸில் போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லான்ச்சை கிளிக் பண்ணணும். ஸோ லான்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்மளோட ப்ராசஸ் வந்து நைமோட ப்ராசஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக வந்து இன்ஸ்டால் ஆகும். ஆக்சுவலாக 5 to 10 மினிட்ஸில் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். ஸோ ஆன்டிவைரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இட் வில் டேக் சம்வாட் ஒரு 10 to 5 மினிட்ஸ் மோர். ஓகேவா? கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹோம் ஸ்க்ரீன் வந்து நைமோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதான் வந்து நைமோட ஹோம் ஸ்க்ரீன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீனோட இண்டிவிஜுவல் பார்ட்டெல்லாம் என்னென்ன நைமில் இருக்குது,
அதனால் எப்படி வந்து நான் ஒரு டேட்டாவை ஒரு CSE ஃபைலாக இம்போர்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறது. ஸோ எப்பயுமே ஒரு டேட்டாவை வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன் ஆர் டூயிங் சம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா அந்த டேட்டாவை ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணணும், கிளென்சிங், டேட்டா ஃபில்ட்ரேஷன் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ அதில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க டேட்டாவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கோவிட் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணியிருப்போம், ப்ரீயராகவே வந்து ட்ரைனிங் செட்டில் ஒரு 1000 பேஷண்ட்ஸோட டீட்டெயில் எடுத்து வச்சுருப்போம். என்ன டீட்டெயிலு, அட்ரிபியூட்டில் என்ன அட்ரிபியூட்டு, ஸோ இந்த ஏஜு அண்ட் தென் இவங்க பிபி இவ்வளவு, டெம்பரேச்சர் இவ்வளவு, கோல்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய அட்ரிபியூட்ஸோட டேட்டாஸை எடுத்து வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அல்லது நெகட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற ட்ரைனிங் டேட்டாஸை நம்ம எடுத்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஒரு பர்சன் வராங்க, அவங்கள ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரைனிங்லேருந்து சில டேட்டாஸை மட்டும் எடுத்து டெஸ்டிங்க்கு கொடுத்து முதல்ல வந்து டேட்டாவை கிளென்ஸ் பண்ணிடுவோம். கிளென்ஸ்னால் என்ன அர்த்தம், மிஸ்ஸிங் டேட்டா, எரர் டேட்டா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டாஸை ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ அந்த டேட்டாவை எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறது அண்ட் தென் கடைசியாக எப்படி வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது, ப்ரெடிக்ஷனை எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது, இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் Knime டூலை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் Knimeோட இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அதோட வெல்கம் பேஜில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் என்னென்னன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.